ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல் பொரிக்காமல் நம்ம ஆயில் ஃப்ரீ லட்டு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்காங்க, இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அழுக்கு போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறின பிறகு 2 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்தோம்னா இந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறிருக்கு பார்த்தீங்களா. இப்போது தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டிடணும். இந்த மாதிரி கரண்டி எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போது எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு. இதை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. நம்ம கிட்ட பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு விழுது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம செய்யும்போது நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமான வேலையாகும். கொஞ்சம் தண்ணி ஆகிட்டாலும் நமக்கு ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு நல்லா வித்தியாசமே தெரியும் இப்படி வதக்கிட்டே இருக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு நல்லா உதிரியாக வந்துடுற மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு உதிரியாக வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர, பட் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த மாதிரி மறுபடியும் வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி உதிரியாக விழுது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா சூடு ஆற வச்சிடலாம். நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். சூடாகவே நம்ம சேர்த்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்லா சூடு ஆற வச்சு சேர்த்தா தான் நமக்கு நல்லா பவுட்ரு மாதிரி கிடைக்கும். நமக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எந்த கடலைப்பருப்பு இந்த தொகுல்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பல்ஸ் மோட் வச்சு அரைக்கும் போது இந்த மாதிரி நமக்கு பவுட்ரு மாதிரி கிடைக்கும். ரொம்ப நல்லா பார்க்கும்போதே தெரியும், குட்டி குட்டியாக நமக்கு பீசஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது ஒரு வாணலியில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு பாதாம் பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூனு. பிஸ்தா பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அடுத்தது முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கோல்டன் கலர் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லட்டு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம்னா 1 கப்புக்கு நம்ம சர்க்கரை எடுக்கணும். சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இதுக்கு பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. லேசாக பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசுன்னு இருந்தாலே போதும். ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் கம்பி பாகம் வரக்கூடாது. இந்த மாதிரி பிசுன்னு இருக்கிறது இருந்தால் போதும். நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு பவுடர் எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்படி சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும்போது இந்த சர்க்கரை பாகுலேயே நமக்கு இந்த கடலைப்பருப்புலாம் தூள் பண்ணது சேர்த்ததெல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அப்படியே நமக்கு வெந்து கொஞ்சம் பெருசாக அளவு உள்ள மாதிரி கிடைக்கும். இப்போ மோத்திச்சூர் லட்டு எப்படி நமக்கு குட்டி குட்டி பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி நம்ம வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிட்ட பார்த்தோன்னா பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த சர்க்கரை பாகில் இந்த கடலைப்பருப்பு வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டணும். நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இந்த இறுகி வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு நம்ம லட்டு பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. சீக்கிரமாக இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது கூட ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துலாங்க வாசனைக்கு. இந்த மாதிரி சேர்த்தாச்சு. அடுத்தது இப்போ மறுபடியும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான அருமையான இதில் ஆயில் நம்ம ஒரு சொட்டு கூட சேர்க்கவே இல்லைங்க. அட்டகாசமான நம்மளுடைய ஆயில் ஃப்ரீ லட்டு ரொம்ப ஈஸியாக நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேற ஒரு தட்டுக்கு இதை அப்படியே மாற்றிக்கலாம்.
மாற்றிட்டு இப்போ நம்ம சூடு ஆறணுட்டும் இதை நமக்கு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கைப்பிடிச்சு லட்டு பிடிக்க முடியாது. லைட்டாக இந்த மாதிரி சூடு ஆர்த்தி விட்டுறலாங்க. ஆற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கை பொறுக்கிற சூடு வரும்போது கொஞ்சமாக நெய் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம குட்டி குட்டியாக லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதாங்க. இப்போ லட்டு பிடிக்கும் போதே நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு பேக்கரிலாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி லட்டு நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா ரெடியும் நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாங்க. நம்மளுடைய லட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையான நம்மளுடைய ஆயில் ஃப்ரீ லட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆயில் ஃப்ரீ லட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.